தாயே மாரியாத்தா, இந்த குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். ஏந்திரி ஐயா, ஏந்திரி. என்ன பொட்டாச்சு, ஆம்பளை ஆட்டமே தூங்கிக்கணும். ஏந்திரி. ஸ்கூலுக்கு போவனா? ஏந்திரி. ராத்திரி சீக்கிரமா படுத்தால. ஏந்திரிங்கடி. சாராய வியாபாரி சுயேட்சை எலெக்ஷன்ல நிக்க முடியாதா? எவன்டா அவன் சொன்னவன்? குடிக்கிறவன் தான் நிக்க முடியாது, விக்கிறவன் நிக்கலாம். இந்த வருஷம் எலெக்ஷன் நான் நிக்கிறேன், ஜெயிக்கிறேன். வேடா போன என் மவன் காலேஜுக்கு போனண்டா, அவனை எழுப்பி ரெடி பண்ணுமா. சங்கராவணி இவ்வளவு விளைவித்த சங்கரா சங்கரான்னு போக வேண்டியதுதான். இஷ்டம் இருந்தா வாங்கு, குறைக்க கூடாதா? நான் என்ன நாயா குறைக்கிறதுக்கு? யோ, அண்ணன் காலேஜுக்கு போன சீக்கிரம் பேனாவளையும் கூத்தியா? மாமா காலேஜ் போனோம், சீக்கிரம் சூக்கு பாலிஷ் படுத்தாயா? டேய், அதெல்லாம் தூக்கி முதல்ல இதை தேய்ச்சு கொடு. என் பேரன் காலேஜுக்கு போகணும். ஏன் பெருசு? உன் பேர் 5-6 வருஷமா காலேஜ்ல படிக்கிறானே, அப்படிதான் பெரிய படிப்பு படிக்கிறான். பெரிய படிப்புன்னா அப்படித்தான் படிப்பாங்க. உனக்கு எனக்கு ஒண்ணும் புரியாது. சந்தேகமா இருந்தா போர்ட பாரு. நல்லா படிங்க. படிக்கிறோம். ஆட்டாதையா கைய. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வியாபாரமே சூடு பிடிக்குது. அப்படியா வெங்கட்? தினைக்கு நானும் பாக்குறேன். துறக்கிற நேரத்துக்கு காலேஜுக்கு போறான், மறுபடியும் மூட நேரத்துக்கு காலேஜுக்கு போறான். அதனால கள்ளசாராயம் விட்டாரு. மச்சா அவரோட சேர்ந்து கள்ளசாராயம் விட்டதுனால படிக்காம போட்டாரு. இவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இவருக்கு 16 வயசு. 16 வயசுல 1ஆம் கிளாஸ் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அதனால சாராயத்தை தெளிச்சு விட்டாங்க. படிக்காத ஏக்கத்துலதான் இப்படி காலேஜா மாப்ப பிடிச்சிட்டு வராரு. சாய போயா பிந்து ஒரு சிங்கிள் எந்த சாயா? டே மடையா, சாய கொடுக்கடா. சாயா கொடுக்கடா. சாயம் கேட்ட போயன்ற நீ. ஐயா, நான் பறந்துட்டு போயா பறந்து இந்த பாட்டில் பால். Red and white, ready to fight. Sa re ga ma pa da ni you. How are you? Yeah. யாரு? ப்ளூவா? இந்த மாவா? 2 பேருமா? கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க, என்ன அவசரமா போங்க. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்கு. பன்னீர் சொம்ப புல்லா கவுத்து. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்கு. பிற லால் குலாபி. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஓ டேய், எதுக்குடா ஒரே டயலாக் எல்லார்கிட்டயும் சொல்ற? பல இடத்துல வலை போட்டாதான் சொரா கிடைக்காட்டியும் யாராவது கிடைக்கும். மீரா தில்குஷ், இந்த கல்யாண மண்டபத்தில் நீதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதே வசனம், அதே உச்சரிப்பு, அதுக்கு இப்படி ஒரு அறையா? நாரா மாங்கல்யம் தந்துனாலே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபகே தும் ஜீவ சரதசதம் சதமானம் பவதி சதாயு புருஷேந்திரியாயுஷ்யே. நிஜமாவா? என்னது? நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னீங்களே, அது நிஜமாவா? ஏன் கோச்சிட்டு வந்துட்டீங்க? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. அப்படியே பார்த்தாலும் அவங்க எல்லாம் உன்னளவுக்கு அழகா இருந்ததும் இல்லை. அப்படியே இருந்தாலும்
அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் வாயால கூட சொன்னதில்லை. ஆனா நான் மனசார சொன்ன ஒரு வார்த்தையை நீ நிஜமாவான்னு கேட்டது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்படின்னா நீங்க நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க நான் என்ன கேட்டேன்னு போய் கோச்சுக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் இப்படி சந்தேக கண்ணோட பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சாரி. சரி, எனக்கு மொத்தம் 10 அத்தை பொண்ணுங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த 10 பேரும் 10 கால்ல நிக்கிறாங்க. 10 பேர் எப்படி 10 கால்ல நிக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குழுப்பின மாதிரி கலகல கலகலன்னு சத்தம் வருது. அடடடா. சரி, இவ்வளவு நல்ல பையனா இருக்கிற நீங்க ரைட் அடிப்பேன் கவனிங்களா பாடுனீங்க? எது? நேத்து நான் கச்சேரியில பாடினதானே? அந்த கேவலத்தை நினைச்சு நேத்து ராத்திரி, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானம் 3 வேளை நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? அந்த ஃபீலிங் உனக்கு எங்க தெரிய போகுது? சத்தியமா சொல்றேன் ஜெய்கீதா, சங்கீதா, ரைட்டுன்னு என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் கூட இருக்க பேட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன அப்படி பாட சொல்லி வற்புறுத்தினாங்க. ரைட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாம இருந்தனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நம்ப செஞ்சுடா, உன்னை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியாது. அப்படி நிலைமை எனக்கு ஏற்பட்டா மூட்டை பூச்சி மருந்து அரைச்சு குடிச்சிட்டு சாவர தவிர வழியே. சங்கீதா, அத்தினி பத்தினி சித்தினின்னு இத்தனை ஐட்டங்கள் எத்தனை ஐடியா பண்ணி சாப்பிடுற. பிரிச்ச உடனே விரிச்சிருமா? என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே? ஃபர்ஸ்ட் டேவா? அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ல. பாக்கலாம். எல்மா உள்ள போடி. ஆமா, நீங்க எதுக்கு வரீங்க? சோரஸ் பாரு. போடி, உனக்கு தைரியம் சொல்ல தாண்டி. அத மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க. சாத்தியா விட எதுக்கு? தேவலத்து பொண்ணுங்க ரொம்ப தைரியமா இருக்காங்கடி. என்னங்க? நிஜமாவா? எது? நீ என் மேல ஆசை வச்சிருக்கிறது நிஜமாவா? பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்டுக்கோ வரும். உங்க மேல ஆசை இல்லாம நீங்க போட்டு அச்சதையா? இன்னமும் என் தலையிலேயே வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஓட்ட கால்னா மாதிரி எங்களை ஏன்டா ஒதுக்கிப்பாங்க? சாரி, நீங்க எல்லாம் பேட் பேட். உங்களோட சேர்ந்தா அவ என்ன தப்பா நினைக்கிறான். எவ? அர்ச்சனா. லவ்விங் சார். அவ உன்னை லவ் பண்றான்றதுக்கு என்ன அத்தாட்சி? அதே லிப்ஸ், அதே எழுத்து, வாயில என்ன அல்வாவா? ஆமா. ஐயோ, நேத்து ராத்திரி நமக்கு கொடுத்த அதே அல்வாவை காலையில சுட வச்சு கொடுத்திருக்காளே. என்னடா சொல்ற? எந்தையா எம்பிரான் தம்பிரானோ இல்லினோடு. ஆல்ரெடி ஓபன் கரோ. வீதமுத்தாங்க சார். என்ன அதிர்ச்சியா? கமான். வீரபாண்டி கோட்டையிலே விடியும் காலை நேரத்திலே எல்லார் வாயிலும் அல்வா கொடுத்தாலே. பபபம் பபபம். ஏமாந்தது என்னோட சேர்த்து மொத்தம் 8 பேர் நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க 9. பிகேவ் ப்ராப்பர்லி. தக்காளி தக்காளி நாயதா, தரும தக்காளி நாயதா, அருக்கு சட்டில முறுக்கு சட்டை அழகான பசங்க. என்னையா என்னன்னு கேக்குறல்ல? பாப்பா எல்லாத்துக்கும் லவ் லெட்டர் குடுத்துச்சுன்னு கோவமா? எல்லாருக்கும் கொடுத்தது டூப்ளிகேட், உனக்கு கொடுத்தது தான் ஒரிஜினல். உனக்கு எப்படி தெரியும்? இதோ பாப்பா சொல்லி அனுப்பிச்சத. பாப்பா உனக்காக லைப்ரரியில தனியா காத்துக்கிட்டு இருக்கு. அர்ச்சனா, சொல்லுங்க. என்னால ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்கிக்க முடியாது. அதனால நான் எதையுமே ஆசைப்படுறது கிடையாது. விவரம் தெரியாத வயசுல நான் முதல்ல ஆசைப்பட்டது படிக்கணும்னு. அது நடக்கல. அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம தான் இன்னமும் நான் காலேஜ் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். விவரம் தெரிஞ்சு நான் ஆசைப்பட்டது உன் மேல. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன். கொஞ்சமாவா? கொஞ்சமாவா? நிறையவே அடிப்பேன். லோக்கல் ஃபாரின் வித்தியாசம் இல்லாம கண்ணா அப்படின்னு அடிப்பேன். ஆனா அது எதிரையுமே வராத போது நேற்று ராத்திரி நீ சொல்லிட்டு போன வார்த்தையில வந்தது. அந்த கிக்கு தலைக்கேறி நான் மிதந்துகிட்டே வந்தேன். இங்க எல்லாரு கையிலும் லவ் லெட்டர் பார்த்ததும் தலையில எலுமிச்சம்பழம் தேய்ச்ச மாதிரி அவ்வளவு கிக்கு சருன்னு இறங்கிடுச்சு. ஆனா எனக்காக நீ தனியா காத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மதுவிலக்கே மறுபடியும் ரத்து பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். நிஜமாவா? சத்தியமா. நீ கண்ணுக்குள்ள ஒரு கள்ளுக்கடையே திறந்து வச்சிருக்க. அதனால கவர்மெண்டே கடையை மூடனா கூட நீ கண்ணை திறந்துட்டு இருக்க வரைக்கும் எனக்கு போதை ஏறிக்கிட்டே இருக்கும்.
அந்த பசங்களுக்கெல்லாம் லவ் லெட்டர் கொடுத்து ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்திருந்தீனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ் அர்ச்சனா, இனிமே என்ன விளையாட்டு கூட ஏமாத்திராரு. என்ன அர்ச்சனா இது? இங்கதான் யாருமே இல்லையே, அப்படியே இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிற?